அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நம்மளுடைய வியூ முழுவதுமே இன்றைக்கி புட் சைடில் தான் இருந்ததே தவிர்த்து கால் சைடில் அப்படிங்கிறது இல்லை. ஈவன் தான் நம்ம நேத்தியுடைய வீடியோலேயே நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நிஃப்டி ஃபியூச்சர் அபவ் 200 to 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதன்படி நமக்கு இன்றைக்கி ஒரு மோர் தென் 200 பாயிண்ட் 220 or 230 வரைக்குமே நமக்கு இன்றைக்கி டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ஃபால் இன்றைக்கி நம்ம நிஃப்டிலையும் கேப்சர் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லெவல்ஸ் அப்படிங்கிறது இந்த இடங்கள்லேருந்து நியர் டு இந்த லெவல்லேருந்து நமக்கு டச் ஆகிட்டு நமக்கு ஹை கட்டாக இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருந்திருக்கும். பட் நியர் டு ஒரு நம்பர்லேருந்தே நமக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு அகெயின் ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுடைய 24667 அப்படிங்கிற நம்பர்ஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த 24616 அப்படிங்கிற லெவல்ஸில் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் இது மாதிரி ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் நமக்கு மேலே போக முடியாமல் ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. டைமிங் கேண்டில் படி பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு ஹை லாங் போகிறதுக்கான பாசிபிள் கொடுத்துட்டு மறுபடியும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாங்க. பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் படி நம்ம ரிவர்சல் ட்ரேட் எடுக்கும் பொழுது எந்த அளவுக்கான ஒரு ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆயிருந்தாங்களோ அதை விடையும் அதிகமான பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் ரிவர்சல் ட்ரேட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதான் ஹை. அதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நமக்கு நம்மளுடைய டைமிங் கேண்டிலுக்கு மேலே வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. நம்மளுடைய 55901 அப்படிங்கிற நம்பர்ஸ் பக்கத்துலேயே இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த 2 டைமிங் கேண்டில் நமக்கு பக்கத்தில் வரும்பொழுது எது ஹையராக இருக்கோ அது ஹை ஆகும், எது லோவாக இருக்கோ அது லோவாக நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதன்படி ரிவர்சல் எக்ஸாக்டாக நமக்கு ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது இந்த 55901 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே நமக்கு ஓப்பனும் சரி, செகண்ட் நமக்கு ரிவர்சல் அப்படிங்கிறது இந்த இடங்கள்லேருந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இடங்கள்லேருந்து நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ஃபால் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் இன்ட்ராடே ட்ரேடில். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸ் நம்மளுடைய லெவல்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி மார்க்கெட் நியர் டு அவர் நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. இது ஆகஸ்டினுடையது. ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற செட்டப்பில் இருந்தாங்க. ஈவன் தான் நம்மளுடைய நம்பர்ஸ்க்கு மேலே 21 to 49 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் ஒன்ஸ் இந்த இடங்கள் நமக்கு லோ கட் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு எக்ஸாக்டாக புல் பேக் கொடுத்த இடம் இதுதான். இந்த இடங்கள் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ஃபால் நம்மளுடைய 3rd நம்பர்ஸ் வரைக்குமே நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் அப்படிங்கிறது நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே மார்க்கெட் க்ளோஸாக இருக்காங்க. எவ்ரிடே நம்ம வீடியோ சொல்கிற மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் க்ளோஸாக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்தந்த நம்பர்ஸ் எந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக இந்த இடங்களில் ரிஜெக்ட் ஆனாங்க இல்லை இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. 1 டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறத மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இது மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு 1 சைட் அள்ளி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயினில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜை உங்களால் அதிகப்படுத்த முடியும் எவ்ரிடே. இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதில் ஐடி செக்டார் அப்படிங்கிறது நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. எவ்ரிடே
ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். இது மாதிரி ஐடி செக்டார் எப்போல்லாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ, நெக்ஸ்ட் டே வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ, அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இன்னைக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் நம்ம ஐடி செக்டார் போஸ்ட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் டே எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் மொமெண்டம் கேண்டில் படி மொமெண்டம் கேண்டில் வந்து எப்போ வராங்க அப்படிங்கிறத ப்ரியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இது நிஃப்டியினுடைய 11:15 to 11:20 ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது மொமெண்டம் கேண்டில் எக்ஸாக்டாக இதுதான் வந்து ஹை. இதையும் நம்ம சார்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் 11:15 to 11:20 கேண்டில். இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் வந்து 24,716 அப்படிங்கிற நம்மளுடைய லெவல்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. இதுலேருந்து மொமெண்டம் அப்படிங்கிறது டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிறோம், இது மாதிரி மொமெண்டம் கேண்டில் வர டைமில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இது மொமெண்டம் கேண்டில் படி நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ். அண்ட் அரௌண்ட் ஒரு 144 எடுத்த புட் வந்து மோர் தேன் ஒரு 170 or 180 அதுக்கும் மேலேயும் நமக்கு அன்றைக்கி போயிருந்தாங்க. மோர் தேன் 240 சம்திங் வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. நல்ல பாயிண்ட், மோர் தேன் 100 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம் பேஸ்ட் ஆன் த புட். அது மட்டும் இல்லாமல் லாங் சைடு வந்து அட்வைசபிள் இல்லை, லாங் சைடு போக வேண்டாம் அப்படிங்கிறது மெம்பர்ஸ் குரூப்பில் ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். லாங் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக இது லாங் போகிறதுக்கான பிளேஸ் கிடையாது. புட் ஹோல்ட் பண்ணுறவங்க ஸ்டில் வந்து அதை ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஈவன் இந்த மூவை கேப்சர் பண்ணுறதுக்காக 1 hour படி நமக்கு நேத்தியுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு அரௌண்ட் ஒரு 3 o'clock நம்ம போஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இது புல் பேக் ஃபார் ஷார்ட் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். பொசிஷனலாக ட்ரேடர்ஸ் வந்து ஷுட் ஹோல்ட் யுவர் புட்ஸ் அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ண டைம் அப்படிங்கிறத வந்து அரௌண்ட் ஒரு 12:30 12:20 அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 24,700 வந்து நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அரௌண்ட் 144 வந்து மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு ஈவன் 1 minute டைம் ஃப்ரேமில் மோர் தேன் 240-45 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல பாயிண்ட் வந்து அதுலேயும் கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் செக்டர்ஸ் எல்லாமே ஒன் சைட் ரேலி கொடுத்துருந்தாங்க. 1 day பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற செக்டர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் வந்து ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த 30ஆம் தேதி ஜூன்லேருந்தே நம்ம சொன்ன விஷயம் என்ன, ரொம்ப கிளியராக இந்த டவுன்ஃபால் அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ அண்ட் இதுக்கப்புறமாக நம்ம போஸ்ட் பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அண்ட் இந்த 30ஆம் தேதி ஹைக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு லாங் கிடையாது. ஈவன் இது ஒரு பேரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அகெயின் வந்து நமக்கு 24 வந்து மறுபடியும் நமக்கு ஒரு பேரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் 1st ஜூலை அண்ட் 7th ஜூலை இது எல்லாமே நம்மளுடைய மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட். இது எல்லாமே நமக்கு லோ கட் ஆயிருக்குது அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஒரு குட் சைன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம கிளியராக நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 30ஆம் தேதியிலேருந்தே நம்ம ஒரு புட்டை நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம். என்டையர் இந்த ஜூலை மந்த் ஃபுல்லாகவே நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபியூச்சர் வந்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்ம நேற்று ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே வந்து நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் கொடுக்குறமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி மோர் தேன் 230 வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸ்டில் வந்து நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு ஒரு மண்டே டியூஸ்டேயில் கொடுக்குறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகைன் ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸும் சரி, பேங்க் நிஃப்டி ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேயில் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி ஐடி செக்டாரும் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. இது மாதிரி ஐடி செக்டார் எப்போல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னும் அப்போ எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஈவன் இன்னையுடைய மொமெண்டமே நேற்று நமக்கு ஐடி செக்டார் வந்து நமக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல மூவ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ அகைன் ஐடி செக்டாரும் வராங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இது எல்லாமே நமக்கு ஒரு ட்ரெண்டை மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வராங்க. இதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது ஐடி செக்டாராக இருக்கட்டும், நம்மளுடைய இண்டெக்ஸாக இருக்கட்டும், வித்தின் 2 daysல இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கிறோம். அண்ட் இந்த மொமெண்டம் எல்லாமே ஒரு பெரிய கேப் அப் இல்லை பெரிய கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறது மார்க்கெட் இருக்கிறது பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்களே தவிர்த்து லாங் கிடையாது. லாங் வந்து அதிகப்படியான லாங் வந்து இந்த இடங்களில் ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு செட்டப் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் எவ்ரிடே சொல்கிற மாதிரி இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மிங் டேஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸில் ஒரு சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ரீசன் வந்து இது மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட்டினுடைய ஹை அண்ட் லோ. ஸோ இது கண்டிப்பாக மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்மிங் டேஸில் இதெல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். அண்ட் எவ்ரிடே சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் படி மேபி நமக்கு இனிமேல் ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்கே தவிர்த்து இதுலேருந்து லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறது இனிமேல் நமக்கு அட்வைசபிள் கிடையாது. இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் அப்படிங்கிறது இல்லை. எப்போ நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னா கம்மிங் ஆகஸ்ட் மந்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டைம் சைக்கிள் டேட் வந்து நமக்கு வரும். அது நம்ம பிஃபோராகவே மென்ஷன் பண்ணுறோம், 1 day பிஃபோராக மென்ஷன் பண்ணுறோம். ஈவன் இந்த மந்த்துக்கான ஆகஸ்ட் மந்த்துக்கான ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார்ஸ் வந்து மெம்பர்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அந்த டேயில் இருந்து மார்க்கெட் ஒரு ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா அதுலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இப்போ லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் நல்ல டவுனில் டவுன் வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம போய் ஒரு கால் ஆப்ஷன் வந்து வாங்கலாமா அப்படின்னா மார்க்கெட் டவுன் போயிட்டு இருக்கும்போது ஒரு சப்போர்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆனால் மட்டுமே நம்ம லாங் போகலாமே தவிர்த்து நல்ல ஒரு ஃபால் ஆகிட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு இதான் மார்க்கெட்டினுடைய பாட்டம் அப்படின்னு நம்ம இந்த இடங்களில் போய் பை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப், குட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இதுக்கு மேலே நமக்கு வந்து புட் சைட் போகாதா அப்படிங்கிறத எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. மார்க்கெட் இருக்கிறது நமக்கு டவுன் ட்ரெண்டாக இருந்தால் இனிமேல் நமக்கு போகலாம் இல்லையா. இதில் இருந்து நமக்கு அகைன் இந்த லோ வரைக்கும் நமக்கு வந்தாலும் நமக்கு ஒரு டபுள் பாட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் வரும். ஸோ இந்த இடங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணி இதில் இருந்து ஒரு டே கேண்டில் நமக்கு ஹை கட் ஆனாலும் கூட மறுபடியும் நம்ம வந்து ஒரு லாங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே நமக்கு 2 ஜூலை அப்படிங்கிறது ஒரு பேரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் மறுபடியும் நமக்கு 10th அப்படிங்கிறது ஒரு 10th ஜூலை வந்து பேரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே ஒரு வேலிடான ஒரு செட்டப். ரீசன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது இது மாதிரி நமக்கு ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹையாக இருக்கட்டும், இல்லை நமக்கு வந்து ஒரு பேரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்னாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பேட்டர்ன், நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பேட்டர்ன். இந்த டேலேருந்தே நமக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த டேலேருந்தே நம்ம மென்ஷன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு மேலே இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங், அதுக்கு இல்லை அப்படின்னா நமக்கு லாங் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 24 and 25th பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுமே நமக்கு 24 ஜூலை 24 and 5th ஜூலை வந்து நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப்பில் இருக்காங்க. மார்க்கெட் வந்து ஒரு பேர் சென்டிமெண்ட்லேயோ இல்லை ஒரு ட்ரெண்டிங் மூலம் இருக்கும் பொழுது இது மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறத இந்த டேக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு லாங் இல்லை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே வந்து ட்ரெண்ட் அப்படிங்கிறது இனிமேல் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்களே தவிர்த்து லாங் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நிஃப்டியில் சொன்னபடியே நமக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்குமே 200 to 250 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி நம்ம 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறோம். ஸ்டில் வந்து இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்காங்க. இதனுடைய இம்பாக்ட் நம்மளுக்கு மண்டே ஆர் டியூஸ்டேல நமக்கு கொடுக்கலாம். அண்ட் ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டியூஸ்டே வந்து சென்செக்ஸினுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரும்பொழுது கம்மிங் 2 days அப்படிங்கிறது நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டாக இருக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பேர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்களே தவிர்த்து லாங்குக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் ஆஸ் ஆஃப் நவ் இல்லை. இன்ட்ரோடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் இல்லையா ஷார்ட்லையா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். ஒன்ஸ் வந்து நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய மண்டேயினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கான ரேஞ்ச் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய
டெலிகிராம் சேனலில் வந்து சாட்டர்டே சண்டே வந்து போஸ்ட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரேஞ்ச் அப்படிங்கிறது எந்த லெவல் வரைக்கும் நமக்கு ஹை போகலாம், எந்த லெவல் வரைக்கும் நமக்கு லோ போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட், அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது நிஃப்டியினுடைய மண்டே அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 4th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 4th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 4th ஆகஸ்ட். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஐனில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 4th ஆகஸ்ட் ஐடி செக்டார், பிரைவேட் பேங்க், சர்வீஸ் செக்டார் அது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்சஸில் வராங்க அப்படின்னா சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டேட், மண்டே அண்ட் டியூஸ்டே. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே நமக்கு எந்த ஒரு டைமிங் வந்து நமக்கு வரல. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் டைமிங் கேண்டில் ஃபார் 9:45 to 9:50 கேண்டில் அப்படின்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க, இன்க்ளூடிங் பிக். எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹை அண்ட் லோவில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த T=N செட்டப் அப்படின்னா என்ன அப்படின்னு வியூவர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. T= அப்படின்னா T வந்து டைம். நம்ம எவ்ரிடே வந்து டைமிங் கேண்டில் வந்து போஸ்ட் பண்ணுறோம், அதான் டைம். நம்பர்ஸ் அப்படிங்கிறது 3 லெவல் அப் சைட்லையும் 3 லெவல் டவுன் சைட்லையும் நம்ம போஸ்ட் பண்ணுறோம், இதான் வந்து நம்பர்ஸ். இந்த T=N அப்படின்னா இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ். ரீசன் வந்து நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்தந்த இடங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.